வணக்கம் மாணவர்களே, மீண்டும் டான் குவாலிட்டியுடன் உங்கள் கணக்கெட்டு ஆசிரியர் பாலகஜன். கடந்த வகுப்பில் நாங்கள் உற்பத்தி கிரியக்கூறு தொடர்பானது நினைக்கிற உற்பத்தி கிரியக்கூறில் இது 4வது வகுப்பில் இணைந்திருக்கின்றோம். ஆகவே நீங்கள் என்னால் என்ன டியூட்டில் என்ன சொன்னால் நான் வகுப்பில் படிப்பிக்க கிட்டத்தட்ட நான் ஒரு 35-40 வினாக்கள் செய்வேன், பகுதி ஒன்று உட்பட. ஆனால் இங்கே நாங்கள் டான் குவாலிட்டியுடன் இணைந்திருக்கும் போது இது எடிட் பண்ணி தான் ஃபுல்லாக போகிறேன். அப்படின்னா முழு விடயம் கூட எடிட் பண்ண மேலாது. இப்போ சாராம்சமும் அது தொடர்பான நீங்கள் பரீட்சை நோக்கில் நீங்கள் எப்படி ஐடியாடு செய்யலாம். மேலே பயிற்சி வினாங்கள் பேப்பர் கிளாஸ் செய்யும்போது அந்த பாடம் பெறும். இது முடிய அடுத்த நிறைய மாணவர்கள் கேட்டிருந்தார்கள், சார் சந்தா கணக்கு செய்யுங்கோ, சந்தா செய்யுங்கோன்னு. அடுத்து எதிர்பார்த்து கொண்டிருங்கள் சந்தா நிறைவில் பதிவு பேருந்து பங்குடைமை, சந்தா நிறைவில் பதிவு தொடர்ச்சியாக பங்குடைமை. என்னால் என்ற அளவு கண்டிப்பாக உங்களுக்குரிய உதவியை நான் வழங்குறதுக்கு தயாராக உள்ளேன். ரைட், கேள்வியை குறிப்பிடுத்திக் கொள்ளுங்கள். இது 9வது வினா. ரோசினி வணிகத்தின் கீழெதிரப்படும் தகவல்களை கொண்டு 31/3/21 முடிவடைந்த காலப்பகுதிக்கான உற்பத்தி கிரியக்கூறினை தயாரிக்க. இருப்பு 1/4/2020 மூலப்பொருள் 425, குறைவேலை 200, சிறுகருவி என்றது முடிப்போல் இருப்பு நடக்குவா. முடிப்போல் இருப்பு அலகு, அது முடிப்போல் இருப்பு அலகு நடக்கும். முடிப்போல் இருப்பு அலகு முடிப்போல் நடங்குவா. எடிப்பனில் பிள்ளை முடிப்போல் நடக்கும். முடிவு பொருளா? ரைட். 1/4/2020 மூலப்பொருள் இருப்பு 425, குறைவேலை என்பது ஆரம்பம் 200, முடிப்பொருள் 650 அலகு. 31/3/2021 மூலப்பொருள் 500, குறைவேலை 175, அங்கால முடிப்பொருள் 860 அலகு. மேலே தகவல்கள் இவ்வாண்டில் விற்பனை செய்யப்பட்ட முடிப்பொருட்கள் 5250 அலகுகளாகும். அலகொன்றுக்கான உற்பத்தி கிரியம் ரூபாய் 7000 ஆகும். வளமையாக எங்களுக்கு மொத்த உற்பத்தி கிரியம் தருவார். அந்த மொத்த உற்பத்தி கிரியத்தை உற்பத்தி செய்யப்பட்ட அலகுகளில் வெளியீடு எண்ணிக்கையால் பிரித்தோம் என்றால் அலகொன்றுக்கான உற்பத்தி கிரியம். மொத்த உற்பத்தி கிரியத்தினை உற்பத்தி செய்யப்பட்ட அலையின் எண்ணிக்கையினால் பிரித்து விட்டோம் என்றால் அலகொன்றுக்கான உற்பத்தி கிரியம். மொத்த உற்பத்தி கிரியத்தினை உற்பத்தி செய்யப்பட்ட அலையின் எண்ணிக்கையால் பிரித்தோம் என்றால் அலகொன்றுக்கான உற்பத்தி கிரியம் பெறும். அந்த உற்பத்தி கிரியத்தில் 60% மூலக்கிரியமாகும். மூலக்கிரியத்தில் 40% பயன்படுத்திய மூலப்பொருள் கிரியமாகும். அப்போ உற்பத்தி கிரியத்தில் 60% மூலக்கிரியமாக இருக்கும். 60% மூலக்கிரியமாக இருக்கும். அந்த மூலக்கிரியம் என்ன கணிக்கிறோமோ அதில் 40% பயன்படுத்தப்பட்ட மூலப்பொருள் கிரியமாக இருக்கு, அல்லது நுகரப்பட்ட மூலப்பொருள் கிரியமாக இருக்கு. சரியான குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இதில் எங்களுக்கு நேர்ச்செலவு தெரியாது, உற்பத்தி மேந்தல் தெரியாது. அப்போ நேர்ச்செலவு தெரியாது, உற்பத்தி மேந்தல் தெரியாது. அப்போ யார் கண்டுபிடிக்கணும்? நாங்களாம் கண்டுபிடிக்கணும். நேர்ச்செலவு தெரியாது, உற்பத்தி மேந்தல் தெரியாது, நாங்களாம் கண்டுபிடிக்கணும். நேர்ச்செலவு தெரியாது, உற்பத்தி மேந்தல் தெரியாது, நாங்களாம் கண்டுபிடிக்கும். அப்போ இவ்வாண்டில் விற்பனை செய்யப்பட்ட முடிவு பொருட்கள் 5150 அலகுகளாகும். அலகொன்றுக்கான உற்பத்தி கிரியம் 7000 ரூபா. அப்போ நான் இந்த ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்ட அலகை கண்டுபிடிச்சு அது அலகொன்றுக்கான உற்பத்தி கிரியத்தால் பெருக்கி விட்டோம் என்றால் எங்களுக்கு மொத்த உற்பத்தி கிரியம் பெறும். அந்த மொத்த உற்பத்தி கிரியத்தில் 60% கொண்டு போய் முதன்மை கிரியமாக போடுவேன். முதன்மை கிரியத்தில் 40% கொண்டு உற்பத்திக்கு பயன்படுத்திய மூலப்பொருள் கிரியமாக போடுவேன். அப்போ நீங்கள் கண்டது மொத்த உற்பத்தி கிரியம் பிழைச்சால் முதன்மை கிரியம் பிழைக்கும். முதன்மை கிரியம் பிழைச்சால் அங்கால உற்பத்திக்கு முதன்மை கிரியம் பிழைச்சால் அங்கால உற்பத்திக்கு பயன்படுத்திய மூலப்பொருள் பிழைச்சி கொள்வனவு பிழைக்கும். கொள்வனவு எங்களுக்கு பிழைக்கிறதா இருக்கு. கொள்வனவு எங்களுக்கு பிழைக்கிறதா இருக்கு. ரைட். ரோசினி வணிகத்தின் 31/3/21
முடிவடைந்த காலப்பகுதிக்கான உற்பத்தி கிரியக்கூறு தந்திருக்கு. முடிவடைந்த காலப்பகுதிக்கான உற்பத்தி கிரியக்கூறு தந்திருக்கு. மூலப்பொருள் ஆரம்ப இருப்பு 425. அதை போடுங்க. மூலப்பொருள் ஆரம்ப இருப்பு 425. மூலப்பொருள் ஆரம்ப இருப்பு தந்த தரவை போடுவோம் 425. சரி, கொள்வனவு எங்களுக்கு தெரியாது. கொள்வனவு எங்களுக்கு தெரியாது, கண்டுபிடிக்கணும். அப்போ உற்பத்திக்கு தயாரான மூலப்பொருள் கிரியவும் தெரியாது. மூலப்பொருள் இறுதி இருப்பு கழிக்கணும். அது தந்திருக்கு. மூலப்பொருள் இறுதி இருப்பை கழித்து வாரது பேரான் உற்பத்திக்கு பயன்படுத்திய மூலப்பொருள் கிரியம். அதில் உற்பத்திக்கு நுகரப்பட்ட மூலப்பொருள் கிரியம், அதில் நுகரப்பட்ட பயன்படுத்திய மூலப்பொருள் கிரியம் 9172 அதை கண்டுபிடிப்போம்னு சொன்னார். அதாவது உற்பத்தி கிரியத்தில் 60% முதன்மை கிரியம். இந்த முதன்மை கிரியத்தில் 40% பயன்படுத்திய மூலப்பொருள் கிரியம். அப்போ முதன்மை கிரியம் என்னென்னு கண்டுபிடிச்சேன்னா உற்பத்தி கிரியத்தில் 60% முதன்மை கிரியம். உற்பத்தி கிரியத்தில் முதன்மை கிரியம் கண்டுபிடிச்சால் முதன்மை கிரியத்தில் 40% என்ன உற்பத்திக்கு பயன்படுத்திய மூலப்பொருள் கிரியம். அப்போ இங்கே நடைபெறும் வேலை இருப்புண்டா என்ன? நடைபெறும் வேலை குறைவேலை மூலப்பொருளாவோ முடிப்பொருளாவோ இல்லாமல் ரெண்டுக்கும் இடப்பட்ட சொல்வோம் குறைவேலை. மூலப்பொருளாம் இருக்காது, முடிப்பொருளாம் இருக்காது, ரெண்டுக்கும் இடப்பட்ட. மூலப்பொருளாம் இருக்காது, முடிப்பொருளாம் இருக்காது, ரெண்டுக்கும் இடப்பட்ட சொல்வோம் குறைவேலை, புத்துருவாம் வேலை, அரைகுறை வேலை. சரி, அப்போ ஆரம்ப இருப்பு 200 கூட்டப்படும், இறுதி இருப்பு 175 கழிக்கப்படும். அப்போ குறைவேலை இருப்பில் குறைவு 25, குறைவேலை இருப்பில் குறைவு 25, குறைவேலை இருப்பில் குறைவு 25. சரி, அப்போ மொத்த உற்பத்தி கிரியம் 38,220, குறைவேலை இருப்பில் குறைவு 25. அப்போ 25 குறைவேலை இருப்பில் குறைவு. அப்போ இந்த 25 என்னென்னு வந்தேன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கணும், ஆரம்பம் கூட்டப்படும், இறுதி கழிக்கப்படும். ஏற்கனவே மொத்த உற்பத்தி கிரியம் எப்படி கணிச்சேன்னு சொல்லிட்டேன். அப்போ 1000 அளவு சொல்கிறான் உற்பத்தி கிரியத்துனா இப்போ 100 ரூபா ஒரு பொருளுக்கான கிரியம் வந்தால் அதில் 20 லாபம் பார்த்தா எங்களுக்கு 20 ரூபா வேணும். அப்போ 120 ரூபா வேணும் விற்கிறவன். இப்போ நாங்கள் பொருளை நாங்கள் உற்பத்தி செய்து விற்பனை செய்யணும்னா உற்பத்தி செய்யப்பட்டு சும்மா இருக்க போகிறோமா? இல்லை தான். பொருளை என்ன செய்கிறதுக்காக உற்பத்தி செய்கிறோம்? விற்பனை செய்வதற்காகத்தான் பொருளை உற்பத்தி செய்வோம். அப்புறம் பொருளை உற்பத்தி செய்து விற்பனை செய்வது தொடர்பான விடயம், பொருளை உற்பத்தி செய்து விற்பனை செய்வது தொடர்பான விடயம். அவை கேள்வி குறிப்பிடுத்திருப்பீங்க, நோட் பண்ணியிருப்பீங்க. இனி விடைக்கு செல்வோம். அந்த மாதிரிக்கு அமைய செய்தால் சரி. அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு கிளியராக இருந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. உங்களை மாதிரி விளங்காடித்தான் உங்களுக்கு பிரச்சனை வரும். அப்போ உற்பத்தி கிரிய கூட்டு தேய்ச்சி இலக்கம் 7 என்பது உங்களுக்குரிய அந்த மாதிரியை நீங்கள் கிளியராக படிச்சிங்கன்னா சரி. அந்த மாதிரி தான் முக்கியம். கரிகான் வணிகத்தின் 31/3/21 முடிவடைந்த காலப்பகுதி அல்ல முடிவடைந்த ஆண்டு. சரியான முடிவடைந்த காலப்பகுதின்னு சொன்னாலும் அது 12 மாதத்தை தான் குறித்து நிற்கும். ஏற்கனவே சொல்லிட்டேன். அவை கால அளவிட்டு எனக்கு இருக்கமைய 12 மாதத்துக்கு ஒருக்கா நிறுவனங்கள் நிதி கூட்டுக்களை தயாரித்தல் வேண்டும். அப்போ கரிகா வணிகத்தின் 31/3/21 முடிவடைந்த காலத்துக்கான உற்பத்தி கிரிய கூற்று. மூலப்பொருளை போடுங்க. ஆரம்ப இருப்பு தள்ளி போடுங்க 350. ஆரம்ப இருப்பு கொஞ்சம் தள்ளி போடுங்க 350. கொள்வனவு 1580. கொள்வனவு 1580. பச்சையிலமில்லை எங்களுக்கு மூலப்பொருள் பற்றிய சரக்கு அல்லது தீயினால் அழிவடைந்த மூலப்பொருள் இருப்புன்னு தந்தால் நாங்கள் கொள்வனிலிருந்து கழிச்சு வார தொகையைத்தான் காட்டும். இப்போ மூலப்பொருளை நன்கொடையாக கொடுத்துருக்கலாம், அது கழிச்சு வார தொகையைத்தான் நீங்கள் இந்த இடத்துல கொள்வனை வந்து வெளிப்படுத்தும்.
சரியா மாணவர்களே? அப்போ 1580 உச்சிமை கூலி என்றால் உள்வந்த வண்டி கூலி 55 கூட்டுவீங்க, கூடினால் 1635 கூடினால் உற்பத்திக்கு தயாரான உற்பத்திக்கு கிடைப்பனவாக உள்ள மூலப்பொருள் கிரியம் 1985 பெறப்படும். அதிலிருந்து மூலப்பொருள் இறுதி இருப்பு 385 கழியும். அதிலிருந்து மூலப்பொருள் இறுதி இருப்பு 385 கழிச்சிங்கன்றால் உற்பத்திக்கு பயன்படுத்திய உற்பத்தியினால் நுகரப்பட்ட மூலப்பொருள் கிரியம் பெறப்படும். எவ்வளவு? 1600. அப்போ உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்ட உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்ட நுகரப்பட்ட மூலப்பொருள் கிரியம் 1600. இதோட நேர்கிரியம் இருக்குது. நேர்கிரியத்தில் ஏனைய நேர்கிரியம் 1220. 1220ஓட நேர்கூலி இருக்குது. நேர்கூலின்னா உற்பத்தியாளர் கூலி தானே. உற்பத்தியாளர் கூலி 160 சேர்த்திங்கன்னா 1380 பேர். அப்போ 1220ஓட நேர்கூலி 160 சேர்த்தால் 1380 கூட்டி வாருது. அதாவது 1380 1600 கூட்டி வந்தேன்னால் எங்களுக்கு 2980 முதன்மை கிரியம் அல்லது மூலக்கிரியமாக இருக்கும். முதன்மை கிரியம் அல்லது மூலக்கிரியமாக இருக்கும் 2980. சரி, அப்போ 2980 முதன்மை கிரியம் மூலக்கிரியமாக இருக்கு. அதோட உற்பத்தி மேந்தலையை கூட்டுங்க. உற்பத்தி மேந்தலை என்ன இருக்குது? தொழிற்சாலை கட்டிட பராமரிப்பு 215, தொழிற்சாலை வாடகை 62, தொழிற்சாலை காப்புறுதி 42, நிர்வாக முகாமையாளர் சம்பளம்னா இங்கே வராது. இது தொழிற்சாலை அல்ல உற்பத்தி தளத்துக்குரிய முகாமையானவர். அப்போ தொழிற்சாலை முகாமையாளர் சம்பளம் 1330. 1330. இயந்திர காப்புறுதி, இயந்திர தேய்வு எங்கே காட்டுமோ அங்கே இயந்திர தொடர்பான இயந்திர திருத்தங்கள், இயந்திர காப்புறுதி செலவு எல்லாம் காட்டப்படும். ஞாபகம் வச்சுக்கணும். செலவு எங்கே காட்டுறோமோ அங்கே தான் காட்டுவோம். அப்போ இயந்திரம் தொடர்பான விடயம் பொதுவாக மேந்திர செலவுக்கு தான் வருமா. இயந்திர தேய்வு, இயந்திர பராமரிப்பு திருத்தங்கள். சரி, சிறுகருவி தேய்வு 40. சிறுகருவி தேய்வு 40. சிறுகருவி தேய்வுன்னு வந்தேன்னால் ஆரம்பத்தில் சிறுகருவி 64, இறுதியில் சிறுகருவி 24 என்றால் 40 சிறுகருவி தேய்வார். அடுத்த நேரில் கூலி தொழிற்சாலை சம்பந்தமான, இப்போ தொழிற்சாலை காவலாளி சம்பளமாக இருக்கலாம், ஆனால் தொழிற்சாலை துப்புரவு பணியில் ஈடுபடுற ஊழியருக்கு செலுத்தப்பட்ட சம்பளமாக இருக்கலாம், தொழிற்சாலை சம்பந்தம் வேறு மேற்பார்வையாளர் சம்பளமாக இருக்கலாம். இப்படியான செலவு மேந்திர செலவுக்கு வரும். அப்போ அதை சேர்த்தம் என்றால் 750 கூண்டம்னா 2501. அப்போ 2501 2980 சேர்த்தம் என்றால் எங்களோட தொகை 5481 வரும். இந்த குறைவேலை சீராக்கம் இருக்கிறபடியால் குறைவேலை ஆரம்பம் கூட்டப்படும், குறைவேலை இறுதி கழிக்கப்படும். அப்போ ஆரம்ப குறைவேலை இருப்பு கூட்டப்படும் என்றால் எப்பொழுதுமே அது மூலப்பொருளாக இருக்கலாம், முடிவு பொருளாக இருக்கலாம், அல்லது என்ன புத்துருவா மேலேயாக இருக்கலாம். மூலப்பொருள் முடிப்போ புத்துருவா மேலே இருக்கலாம். என்ன பொருள் இருந்தாலும் எப்பயும் ஆரம்பங்கள் கூட்டப்படும், இறுதி கழிக்கப்படும். ஆரம்ப இருப்பு கூட்டப்படும், இறுதி கழிக்கப்படும். இதை ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்கள். ஆரம்பங்கள் கூட்டப்படும், இறுதி கழிக்கப்படும். அப்போ ஆரம்ப இருப்பு 210, இறுதி இருப்பு 201 கழித்தால் குறைவேலை இருப்பில் குறைவு 9. குறைவேலை இருப்பில் குறைவு 9. அப்போ 9 சேர்த்தம் என்றால் மொத்த உற்பத்தி கிரியம் 5490 பேர். மொத்த உற்பத்தி கிரியம் 5490 பேர். மொத்த உற்பத்தி கிரியம் 5490 பேர். அப்போ மொத்த உற்பத்தி கிரியம் 5490 பேர்.
சரியா? அப்போ அந்த அடிப்படையில் உற்பத்தி செய்யப்பட்ட அலகுகள் வந்து எங்களுக்கு 1000 அலகு இருக்குது. அப்போ உற்பத்தி செய்யப்பட்ட அலகு 1000 அலகு இருக்குன்றால் உங்களுக்கு தெரியணும் எங்களை மொத்த உற்பத்தி கிரியம் 5490 என்றால் உண்மையான தொகை 54,90,000. 1000 அலகு என்றால் சுருக்கி விட்டீங்க என்றால் 5490 தான் அலகு ஒன்றுக்கான எங்களுக்கு உற்பத்தி கிரியமாக இருக்கு. அலகு ஒன்றுக்கான உற்பத்தி கிரியமாக இருக்கு. சரி, அப்போ 54,90,000 உற்பத்தி செய்யப்பட்ட அலகு 1000 அலகு என்றால் 5490 ஒரு அலகுக்கான உற்பத்தி கிரியமாக இருக்கு. அப்போ ஒரு அலகுக்கான உற்பத்தி கிரியம் 5400ன்னு சொன்னால் சொல்கிறான் ஒரு அலகுல 20% லாபம் சேர்க்கிறோம். நம்ம கேட்ட கேள்வி விற்பனை விலையை தான் கேட்டிருக்கணும். அப்போ நீங்கள் 5490 தான் 100ஆல் பிரித்து 20ஆல் பிரிக்கிறீங்கன்னா லாபம் வரும். சரி, இல்லை என்றால் நீங்கள் 5490 ஒன்றுக்கானது 100 என்று சொன்னால் 120 விற்பனை விலையாக காணப்படும். என்றால் உற்பத்தி கிரியத்தின் மீது உற்பத்தி கிரியம் என்ன வருதோ அதில் 20% லாபம் இல்லையோன்னு சேர்த்து தான் பொருளை விற்கிறோம். சரி, அப்போ 20% பார்த்தா எவ்வளோ வரும்? $1098 வரும். அப்போ நீங்கள் 1098 லாபம் என்றால் 5490ஓட 1098 சேர்த்தம் என்றால் 6588 ஒரு அலை ஒன்றை விற்கிற விலையாக இருக்கு. திருப்பி யோசிங்க. இப்போ எதுனா முகாமை கணக்கின்ற விடயத்திலையும் பார்ப்போமா? முகாமை கணக்கின்ற விடயத்திலையும் பார்ப்போம். முகாமை கணக்கின்ற விடயத்திலையும் பார்ப்போம். அப்போ இங்கே எங்களுக்கு 54,90,000 வந்தது. உற்பத்தி செய்யப்பட்ட அலகு 1000 என்றால் ஒன்றுக்கான கோஸ்ட்டை காணும். ஒன்றுக்கான கிரியத்தை கணி 5490 வரும். அப்போ ஒன்றுக்கான கிரியம் 5490 தான். 100% என்றால் 120 பெருகும். பெருக்கினீங்க என்றால் 6588 வரும். அதாவது என்ன விஷயம் என்றால் 5490 தான் 100% என்று பார்த்தீங்கன்னா 20% லாபம் பெறும். 20% லாபம் பார்த்தீங்கன்னால் 20% லாபம் பார்த்தீங்கன்னால் 1098 வரும். 1098 வரும். அப்போ 1098 சேர்த்தோம் என்றால் 6588 வரும். சரியா? 6588 வரும். சரியா? 6588 வரும். இதில் ஏதாவது சந்தேகம்? மறந்தாம் பாடப்பிறப்பு உற்பத்திக்கிரிய கூற்று தேர்ச்சி இலக்கம் 7 தொடர்பான விடயம். தேர்ச்சி இலக்கம் 7 தொடர்பான விடயம். அப்போ நீங்கள் உங்களுக்கு விளங்கணும் அலகொன்றுக்கான உற்பத்தி கிரியை நாங்கள் கணிக்க போகிறோம்னு சொன்னால் மொத்த உற்பத்தி கிரியத்தின் கீழ் உற்பத்தி செய்யப்பட்ட அலையின் எண்ணிக்கையால் நாங்கள் என்ன சொல்லணும்? அதை வெளியீட்டு எண்ணிக்கையால் பிரிக்கும். மொத்த உற்பத்தி கிரியத்தை உற்பத்தி செய்யப்பட்ட எண்ணிக்கையாக பிரிக்கணும் என்றால் மொத்த உற்பத்தி கிரியம் 54,90,000 வந்துருக்கு. அப்போ 54,90,000 பெறுது. உற்பத்தி செய்யப்பட்ட அலையின் எண்ணிக்கை வந்து 1000 என்றால் பிரித்து விட்டோம் என்றால் ஒன்றுக்கான கோஸ் 5490 பேர். அந்த 5490க்கு நாங்கள் 20% பார்த்தோம் என்றால் 1098 ரூபா லாபம் பார்த்தோம். அப்போ நான் 5490ஓட அந்த 1098 கூட்டி விட்டாலும் சரி, இல்லையென்றா நீங்கள் 5490 100% என்றால் தர 120 பார்த்தால் 6588 பேர். 6588 பேர்.
சரியா? கேள்வியை பாருங்க, நீ விட சரியா செக் பண்ணுங்க. சரியா? அப்போ பொருட்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்யும் நிறுவனம் தங்களுடைய உற்பத்தி பொருளுக்கு ஏற்பட்ட கிரியங்களை கண்டுகொள்வதற்காக தயாரிக்கப்படுகின்ற ஒரு கிரியக்கூற்று தான் உற்பத்தி கிரியக்கூற்று. இந்த உற்பத்தி கிரியக்கூற்றில் பிரதான கிரியங்கள் என்னென்ன இருக்கின்றது பார்த்துருப்பீங்க. அவை அந்த கிரியங்கண்ட கட்டமைப்பு எப்படி இருக்கின்றது முக்கியம். உற்பத்தி கிரியத்தை நாங்கள் வருமான கூற்றுக்கு மாற்றும்போது லாப நட கணக்கில் வர வைப்போம், உற்பத்தி கணக்கில் சில வைப்போம். ஏன் நாங்கள் லாப நட கணக்கு வரவேன்னு சொல்கிறோம்னு சொன்னால் உற்பத்தி கிரியத்தினை வருமான கூற்றுக்கு மாற்றுவதற்கான நாட்குறிப்பேட்டு பகுதியை தருகின்றால் லாப நட கணக்கில் நாங்கள் என்ன வர வைப்போம், உற்பத்தி கணக்கில் சில வைப்போம். அப்போ லாப நட கணக்கு வர உற்பத்தி கணக்கு செலவுனா லாப நட கணக்கு வர வேண்டாம். ஏன்னா இங்கே நான் முடிப்பொருட்கள்னா வாங்கி நாங்களாம் உற்பத்தி செய்கிறோம். உற்பத்தி கிரியம் என்பது ஒரு செலவின கணக்கு. செலவினங்கள் எப்பயும் வரவு மீன் அப்போ இல்லாமல் உற்பத்தி கணக்கில் செலவைப்போம். பட் அப்படின்னு சொல்லிக்க கணக்குன்ற சொல்லலாம் பாவிக்கும். நெட்டப்பதி என்பது கணக்குரியது. உற்பத்தி கிரிய கூட்டு கணக்குண்டோ இல்லை லாப நட்ட கூட்டு கணக்குன்னு சொல்லக்கூடாது, வருமான கூறுன்னு சொல்லக்கூடாது. டபுள்ஏன்னு சொல்லும்போது லாப நட்ட கணக்கில் வரவிலையும் உற்பத்தி கணக்கில் செலவுன்னு தான் சொல்லுவோம். லாப நட்ட கணக்கு வரவு, உற்பத்தி கணக்கு செலவுன்னு சொல்லுவோம். சரியா மாணவர்களே? ஆகவே இப்போ நோட்ஸை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டில் பார்த்த நோட்ஸ் தான் இறுதி முடிவுக்கே நாங்கள் பார்த்துட்டு முடிப்போம். உற்பத்தி வணிகம் ஒன்று பொருட்களை உற்பத்தி செய்வதனால் ஏற்படுகின்ற மொத்த உற்பத்தி கிரியத்தை கண்டுகொள்ள நோக்குடன் தயாரிக்கப்படுகின்ற கூற்று தான் சொல்லுவோம் உற்பத்தி கிரிய கூற்று. இது ஒரு வருமான கூற்று நிதி கூறின ஒரு பகுதியாக கொள்ளப்படும். உற்பத்தி கிரிய கூறு தயாரிப்பதன் முக்கியத்துவங்கள் தெரியும், நோக்கங்கள் இப்போ கணக்கு செய்து முடித்தா அப்புறம் உங்களுக்கு விளங்கி இருக்கும். மொத்த உற்பத்தி கிரியத்தை கண்டுகொள்ள இருக்கும். அலகு ஒன்றுக்கான கிரியப்பை கணிச்ச நாங்கள் அலகு ஒன்றுக்கான உற்பத்தி கிரியத்தை கணிப்பதற்காக இப்போ அலகு ஒன்றுக்கான லாபம் சேர்த்து அலகு ஒன்றுக்கான விற்பனை விலையை கணிச்ச நாங்கள் உற்பத்தி கிரியங்களை கட்டுப்படுத்துவதற்கு ஒப்பீட்டு கோட்பாட்டுக்கு அமைய உற்பத்தியினை தொடர்ந்து மேற்கொள்வதா என்ற உற்பத்தி தீர்மானத்தை மேற்கொள்வதற்கு உற்பத்தி கிரியத்தின் கூறுகள் அல்ல பகுதிகள் ஒன்று மூலக்கிரியம் அல்லது முதன்மை கிரியம், மற்ற உற்பத்தி மேந்தலை கிரியம், தொழிற்சாலை மேந்தலை கிரியம். மூலக்கிரியம் அல்லது முதன்மை கிரியம், உற்பத்தி மேந்தலை கிரியம் அல்லது தொழிற்சாலை மேந்தலை கிரியம். தொழிற்சாலை மேந்தலை கிரியம். அப்போ ஒரு உற்பத்தி கிரியத்தின் கூறுகண்டு கேள்வி கேட்டால் ஞாபகம் முதன்மை கிரியம், மற்றது உற்பத்தி மேந்தலை கிரியம். முதன்மை கிரியம் என்ன சொல்லணும், உற்பத்தியோடு தொடர்புடைய அனைத்து நேர்கிரியங்களையும் கூட்டி வாரது முதன்மை கிரியம்னு சொல்லுவோம். அதாவது நேர்பொருள் கிரியம், நேர் உழைப்பு கிரியம், நேர் ஏனைய கிரியம் என்பதை கூட்டிவர். மூலக்கிரியத்தின் பிரிவுகள் அந்த மூலப்பொருள் உற்பத்தி பொருளுக்கு நேரடியாக தொடர்புடைய மூலப்பொருளுக்கு ஏற்பட கிரியம் மூலப்பொருள் கிரியமாகும். அந்த வெளியீட்டோடு சம்பந்தப்பட்ட ஊழியருக்கு வழங்கப்படுகின்ற சம்பள கொடுப்பனவுகள் நேர் உழைப்பு கிரியமாகும். அதோடு சம்பந்தப்படாத பிற நேர் கிரியங்கள் நேர் ஏனைய கிரியம்னு சொல்லுவோம். சரி, அடுத்தது உற்பத்தியின் போது பயன்படுத்தப்பட்ட அல்லது நுகரப்பட்ட மூலப்பொருள் கிரியம்னு சொன்னால் மூலப்பொருள் ஆரம்ப இருப்போட மூலப்பொருள் கொள்ளவை நாங்கள் கூட்டி உச்சிமை கூலியை கூட்டி மூலப்பொருள் வழித்திரும்பலை கழித்தால் உற்பத்திக்கு தயாரான மூலப்பொருள் கிரியம் பெறும். அதிலிருந்து நாம் மூலப்பொருள் இறுதி இருப்பை கழித்தோம் என்றால் உற்பத்திக்கு பயன்படுத்திய அல்லது நுகரப்பட்ட மூலப்பொருள் கிரியம் பெறும் செய்து காட்டியிருக்கு. தொழிற்சாலை மேந்தலை கிரியம் அல்ல உற்பத்தி மேந்தலை கிரியம்னு சொன்னால் உற்பத்தியோட சம்பந்தப்படுகின்ற நேர்கிரியங்கள் தவிர நேரில் பொருள், நேரில் கூலி, நேரில் இணைக்கிரியம் என்பதை கூட்டி வார கிரியம் உற்பத்தி மேந்தலை கிரியமாகும். அது தொடர்பான நேரில் பொருள், நேரில் கூலி, நேரில் இணைக்கிரியம். ஒரு தொழிற்சாலையில் இருக்கின்ற பொருள் 3 வகையான பொருள். விற்பனைக்கு தயாராக இருக்கின்ற பொருள் முடிய பொருள், விற்பனை செய்வதற்காக உற்பத்தி செய்முறை காணப்பட குறைவேலை, நுகர்வுக்குன்னு வைத்திருந்தால் அதை நாங்கள் மூலப்பொருள்னு சொல்லுவோம். அதுமான நோட்ஸ் எல்லாமே பார்த்திருந்தோம். அவை தொடர்ச்சியாக அடுத்து வரும் தியரி கிளாஸில் நாங்கள் தேர்ச்சி இலக்கம் 8 அல்லது தேர்ச்சி இலக்கம் 9 தொடர்பான விடயங்கள் பார்ப்போம். அவை மாணவர் காத்திருங்கள், கணக்கெடு தொடர்பான எதிர்பார்த்து கொண்டிருங்கள். அடுத்து வரும் வகுப்பில்
மீண்டும் உங்களை சந்திப்பேன் என கூறிக்கொள்கிறேன். உங்கள் கணக்கெட்டு ஆசிரியர் பாளையன். நன்றி, வணக்கம்.